வெல்கம் டு ரெட்டேரி திருவிழா. ஆமாம் மக்களே, எங்கள் ஏரியாவில் திருவிழா கோலம் ஆரம்பிச்சுட்டு ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா திருவிழா இந்த அம்மன் கோயிலில் ரெட்டேரியில் இருக்க அம்மன் கோயிலில் வந்து ஆடி முதல் வாரமே திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டே வந்து நிறைய கடைலாம் வந்துடுச்சு, லைட் செட்டிங்லாம் போட்டாங்க. ரொம்ப அமக்கலமாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது எங்கள் ரெட்டேரி. ஸோ ரொம்ப ரெட்டேரியில் இருக்க கொளத்தூரில் இருக்க மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆமாங்க, நான் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்போது ஆட்டோ விட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு அங்கங்கே கடை தெரிஞ்சுது. கடைகளை பார்த்தோடனே அப்படியே வந்து நம்மளும் வந்து குழந்தையாகவே மாறிடுவோம். ஸோ அழகழகான பொம்மைங்க, அழகழகான வளையல்ங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸு எல்லாமே வந்து இந்த திருவிழானாலே வந்து யாரெல்லாம் சாமி பார்க்க போகிறீங்களோ இல்லையோ இந்த கடைங்களுக்கு போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சாமி பார்க்குற சாக்கில் வந்து கடைங்களை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. போகிற வழியில் காய்கறி கடையை பார்த்தேன்னா அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நடந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும்போதே இவ்வளோ கடைங்க, அதாவது ரெட்டேரியில் இருக்க பஸ் ஸ்டாப் போகும்போதே வந்து இவ்வளோ கடைங்க இருக்குது. ஸோ இதையும் மீறி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரெட்டேரியிலேருந்து விநாயகபுரம்க்கு நடந்து போக முடியாது. யாராக இருந்தாலுமே நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, பழக்கப்பட்டவங்க நடந்து போவாங்க. நம்மளாலலாம் நடக்கவே முடியாது. நார்மலாக 5 நிமிஷம் நடந்தாலே மூச்சு வாங்கிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் ஏறி நம்ம போவோம் இல்லையா. ஆனால் இந்த திருவிழா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டேரியிலேருந்து விநாயகபுரம் வரைக்கும் நடப்போம். அந்த களைப்பே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கடைங்க வந்து ரொம்ப அழகழகாக விதவிதமான கடைகள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹாப்பியாக மாறிடுவோம். அது என்னமோ ஆடி மாதம் வந்து ஒரே எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது பாட்டெல்லாம், அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வைப். அதை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருக்கும். இந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு கேட்கும், அந்த பக்கம் திரும்பினா ஒரு ஃபோன் பண்ணி பேசவும் முடியாது யாருக்கிட்டையும். அந்த அளவுக்கு சவுண்டு வந்து அவ்வளோ மெர்சலாக இருக்கும். அந்த அளவுக்கு மைக் செட்லாம் வச்சு தடபடலாம் வந்து ரொம்ப அமக்கலமாக பண்ணுவாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. ஸோ ஆடி மாதம் ஃபஸ்ட்டு திருவிழா இங்கே நடக்குது. அதே மாதிரி எந்தெந்த கோயிலில், எந்தெந்த ஊரில், எந்தெந்த இடத்துல திருவிழான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு மக்கள் கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டே பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி வந்து நம்ம திருவிழா வந்து லாஸ்ட் இயரும் போட்டிருக்கோம். இந்த சண்டேவும் அதே மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சு ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் பெரம்பூரில் இருக்க திருவிழா கூட நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க.